Hey guys. Hey guys, so welcome to my coding diary. Okay, so இந்த வீடியோல ஆக்சுவலா வந்து ஒரு குயிக்கான வீடியோ. ஓகே, ஸோ Bun.js 1.1.19 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ Bun.js 0. சம்திங் 5. ஸோ அப்போவே இருந்தே நான் வந்து Bun.js யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ அது வந்த உடனேயே வந்து என்னோட சைட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து Bun.js யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ Bun.jsனா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிக்கலாம். ஸோ Bun அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம்ஸ். ஓகேவா, ரன் டைம் மட்டும் இல்ல, இது வந்து ஒரு பேக்கேஜ் மேனேஜர். அதே மாதிரி இது வந்து ஒரு டெஸ்ட் ரன்னர். தென் எல்லாமே பண்ட்லர், இதுல வந்து எல்லாமே வந்து பில்டினா இருக்கு. ஓகே, ஸோ வந்து நீங்க இப்போ நார்மலா என்ன யூஸ் பண்ணுவோம்னா நோட் ஜிஎஸ் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ நோட் ஜிஎஸ்ங்கிறது நம்ம எல்லாருமே காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரன் டைம். ஓகே, தென் இதே மாதிரி டீனோ அப்படிங்கிறது ஒரு ரன் டைம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பன் வந்துச்சு. ஸோ பன் என்ன அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃபாஸ்டஸ்ட் ரன் டைம் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு. இப்போ கரண்டா இருக்கிறதுல நோட விட டீனோவை விட பன்ஜேஸ் வந்து இது. பட் இது வந்து இன்னுமே ஆக்சுவலா ஸ்டேபிள் ஆகல. இது ஸ்டில் வந்து அவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு லைக் டெஸ்டிங் மாதிரியே தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஒன். இவ்வளவு நாள் லினக்ஸுக்கு இருந்துச்சு, தென் விண்டோஸ்க்கும் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. மற்றதை விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைக் நம்ம வந்து நார்மலா ஒரு சர்வர் ரன் பண்றோம். ஸோ இப்போ என்ன சொல்றது, சர்வர் சைட் ரெண்டரிங் ரியாக்ட் வந்து ரெண்டர் பண்ணிருக்காங்க. நோட் ஜிஎஸ் வந்து ஒரு நேரத்துல 14,000 ரிக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுது, நோட் ஜிஎஸ்ல ரைட் பண்ணுது. பட் நோட் ஜிஎஸ் வந்து இங்க பிரிட்டி பாப்புலர். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 21 அந்த வெர்ஷன் வந்து 21. ஸோ எல்டிஎஸ் வெர்ஷன்ல அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் டீனோ வந்து 1.42. ஸோ டீனோ வந்து நோட் ஜிஎஸை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு, தென் வந்து ப்ளஸ் நல்லா பெர்ஃபார்மன்ட் ஆனது. ஸோ Bun.js வந்து 71,000 ரிக்வஸ்ட் வந்து அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ Bun.js வந்து எதில் ரைட் பண்ணாங்க அப்படின்னா ஜிக் லாங்குவேஜ்ல ஆக்சுவலாக ரைட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து அதோட GitHub வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து பிரிட்டி பாப்புலர். ஏன்னா 72K ஸ்டார்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கு GitHubல. இது ஆக்சுவலா வந்து லைக் ரொம்ப 1 இயரா வந்து இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு தெரியும், இது வந்து ஆக்சுவலா ஜிக்ல ரைட் பண்ண ஒரு ரன் டைம். ஓகே, ஜிக் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேயா, ஸோ அதில் வந்து இதை ரன் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரன் டைம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பண்ட்லர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் NPM வச்சு இன்ஸ்டால் பண்ணுறதை விட, ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக NPM வச்சு ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பன் வச்சு 0.36 செகண்டில் இன்ஸ்டால் ஆகக்கூடியது யான் வச்சு 12 செகண்ட் ஆகுது. NPM வந்து 10 செகண்ட் ஆகுது. PNPM ஓகே இங்க பார்த்தாலே தெரியும், யான் வந்து 33% ஸ்லோவர் தென் பன். ஓகே, ஸோ இதனால தான் எனக்கு ஆக்சுவலாக பன் பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப பெஸ்ட். ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக பார்ப்போம். இங்கே வந்து நான் சின்னதாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது என்னன்னா main.bun.js அப்படின்னு ஒரு இது, main.node.js அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ லைக் நம்ம டைம் யூஸ் பண்ணுறோம். கன்சோல்டா டைம் டிஃபால்ட்டாக பில்ட்-இன் டைம் லேப்ஸ் டூலை வந்து யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா 1000 ஃபைல்ஸை வந்து இது ரைட் பண்ண போகுது. ஓகே, ஸோ எந்த ஃபோல்டருக்குள்ளனா இந்த பன் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள 1000 ஃபைலை வந்து ஜஸ்ட் ரைட் பண்ண போகுது. ஸோ இது எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் இதை வந்து பன் வச்சு ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பன் ஆக்சுவலாக Bun.js என்னன்னா பில்டினாவே வந்து டைப் ஸ்கிரிப்ட் சப்போர்ட் இருக்கு. பட் Node.jsக்கு அப்படி இல்லை. நம்ம அதுக்கு TS நோட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் தான் இன்ஸ்டால் பண்ணணும். பட் வந்து இதில் வந்து பன் வந்து பர்ஃபெக்ட் ஒன். ப்ளஸ் பண்ட்லர் எல்லாமே பில்டினாவே இருக்கிறதுனால ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். சரி, ஓகே, நம்ம இதை ரன் பண்ணோம். ஸோ நம்ம Bun.js வந்து main.bun.js ரன் பண்ணுறேன். நான் என்ட்ரு கொடுத்த உடனே 35 மில்லி செகண்ட் ஆகுது. 35.65 மில்லி செகண்ட் ஆகுது ஜஸ்ட் 1000 ஃபைலை வந்து ரைட் பண்றதுக்கு. ஓகே, இதே விஷயத்த நம்ம வந்து Node.js வச்சு ரன் பண்ணுவோம். ஸோ நோட் மெயின் Node.js. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா நான் தனியா 2 ஃபைல் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இங்க Bun.jsல நம்ம என்ன பண்றோம்னா பன்னோட பில்டிங் இதை வந்து யூஸ் பண்றோம் மாடியூல. ஓகே, ஸோ பன் வச்சு நம்ம அதை யூஸ் பண்றோம். பட் Node.jsல வந்து பில்டின் FS ஃபைல் மாடியூல்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, நம்ம இங்கேயும் வந்து FS யூஸ் பண்ணலாம், பட் ஜஸ்ட் வந்து ஒரு இதுக்காக. ஓகே, ஸோ பன்னோட பெர்ஃபார்மன்ஸை இதுக்கிறதுக்காக இதை வச்சு ரன் பண்ணும்போது இது 57 செகண்ட்ஸ் ஆகுது. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, அதை விட இது கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லி செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, ஃபைல் சிஸ்டம் ரைட் பண்ணும்போது மட்டும்.
பட் நீங்க மற்ற விஷயங்களை பண்ணும்போது ஐ மீன் மற்ற வெப் சாக்கெட்ஸ் அந்த மாதிரி இதுலயே உங்களுக்கு ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து தெரியுது. கரெக்டா? ஸோ இது வந்து வெறும் 1000 ஃபைல் தான். பட் பயங்கரமா பெரிய பெரிய ஃபைல் ஸ்ட்ரக்சர் வரும்போது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ தென் வந்து நீங்க இங்க பார்க்கலாம் அதோட வெப்சைட்ல உங்களுக்கு அது வந்து அதை பத்தின தென் நீங்க நோட் ஜிஎஸ்ல இருந்துட்டு நீங்களே கவலைப்படணும்னு எந்த அவசியமே இல்லை. ஏன்னா நோட் ஜிஎஸ்ல உள்ள எல்லா பேக்கேஜஸும் இங்க வந்து சப்போர்ட் ஆகுது. டைப் ஸ்கிரிப்ட்ல சில விஷயங்கள் சப்போர்ட் ஆகல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெஸ்ட் ஜேஎஸ் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆகுது. ஆனா சில பேர் வந்து அப்படி சொல்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்க பன்ஜேஸை கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இனிமே நம்ம ஃபியூச்சர்ல வந்து பன்ஜேஸ் வச்சு கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் லைக் அஸ்வல்ட் ப்ராஜெக்டோ வீட் ப்ராஜெக்டோ பண்ண போறோம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ இனிமே நம்ம ஃபியூச்சர்ல வந்து லைக் ஏதாச்சும் கொஞ்சம் பிளாக் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஓகே, ஸோ பன் யூஸ் பண்ணி ப்ளஸ் வந்து ஏதாச்சும் ஒரு லைக் பிரிஸ்மா போஸ்ட்கிரஸ் பிரிஸ்மா ப்ளஸ் போஸ்ட்கிரஸ் வச்சு சூப்பராக ஒரு பிளாக் பண்ணலான் இருக்கேன். ஓகே, ஸோ அதை சீக்கிரமே பண்ணும். ஓகே, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. எனக்கு டைம் இல்லாதனால வீடியோஸ் வந்து அதிகமாக வராது, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ தேங்க்யூ.